ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைண்ட் கிராஃப்ட் அப்படின்ற இந்த ஒரு சர்வைவல் கேம் தான் வந்து விளையாட போகிறோம். இது வந்து சர்வைவல் கேம்னு சொல்லலாம், இல்லை கிராஃப்டிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேம் காய்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன, உங்கள் கையில் கொஞ்சம் துட்டு இருக்கணும். ஸோ பாக்கெட் மைண்ட் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இல்லை சர்வைவல் வேர்ல்டு தான் காய்ஸ் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். இந்த பாருங்கள் கைசி, இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வந்து வந்துடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் நம்மளோட வீடு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இது 3rd person வியூ வந்து வச்சுக்கிறேன் கைஸ், 3rd person வியூ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து இது வந்து கிளியராக வந்து காமிக்கிறேங்க. இந்த வீடியோவில் வந்து போயிட்டு இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து 3rd front. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நான் வச்சுருக்க ஸ்கின்னு. பார்த்துக்கோங்க கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் வந்து வச்சுருக்கிற ஸ்கின்னு. ஸோ இதுதான் நான் இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பா கிராஃபிக்ஸ் மாதிரி தான் கைஸ். இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டப்பா கிராஃபிக்ஸ் தான் கைஸ் எல்லாமே வந்துட்டு. பட் ஆனால் யாரும் இந்த கேமை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. டப்பா கிராஃபிக்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த கேமை வந்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க கைஸ். ஸோ என்னடா இந்த கேம் வந்துட்டு ஒரு மாதிரி டப்பா கிராஃபிக்ஸாக இருக்கேன்னு மட்டும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்துட்டு நேரம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசமான ஒரு கேம் தான் நான் இந்த கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன, இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து 650 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரியல் மணி கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தாங்க இந்த கேமில். இப்போ நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ இந்த கொஞ்சம் 23 பீஃப் இருக்குது. ஸோ அந்த 23 பீஃபையும் நான் வந்து போய் குக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என் வீட்டில் வந்து கேம்ப் ஃபயர் இருக்குது. ஸோ இதில் தான் நான் வந்து எப்போதுமே குக் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட பீஃப் எல்லாத்தையும். ஸோ இது வந்து சமையல் ஆகிற நேரத்தில் வந்துட்டு நம்ம வெளில போயிட்டு நம்மளோட ஃபார்மிங்கான ஒர்க் வந்து நம்ம பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட வேலையே வந்துட்டு அதுதான். இந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடைக்கணும். ஸோ இதெல்லாம் உடைக்க நமக்கு வந்து சீடு வந்து கிடைக்கும். எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து உடச்சி காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு சீடு வந்து கிடச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து சீட்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகே, ஒரு சீடு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடைக்க நமக்கு வந்து இந்த சீடு வந்து கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அது என்னது வளர்றேன் பாருங்கள் வாய். இதெல்லாம் ஃபார்மிங் வந்து பண்ண போகிறோம், அதாவது விவசாயம் வந்து பண்ண போகிறோம். இதை வச்சு தான் இந்த சீட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது இல்லையா, இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு விவசாயம் வந்து பண்ண போகிறோம். எனக்கு வேறு வாய் வந்து ரொம்ப வளருது கைஸ் பேசிகிட்டே இருக்கும்போது. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க கொஞ்சம். இப்போ வந்து எனக்கு 6 சீடு தான் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரோக் பண்ணிட்டே தான் இருக்கேன், உடச்சிட்டே தான் இருக்கேன். இந்த செடி மாதிரிலாம் இருக்குல்ல இந்த இடத்துல, இதெல்லாம் வந்துட்டு சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இல்லை, இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா கைஸ்? இதுதான் வந்துட்டு சீட் ரட்டில். இங்கே பாருங்கள், தண்ணியில் அப்படியே ஒளிஞ்சு நீந்துது. இருங்க, நம்மளும் அப்படியே தண்ணியில் நீந்தி போவோம். தண்ணி உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது? நம்ம உள்ளே போவேன் சார், நம்ம அப்படியே வெளில வந்துடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ ஒரு இது பேர் எதுவும் சொல்லுவாங்க, செடி மாதிரி அப்படியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே உடைப்போம் ஒன்றா. எனக்கு இன்னும் 6 தான் கேஸ் இருக்குது. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா அந்த உடைச்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு வேறு கை வேறு வேர்க்குது கை. ஸோ எனக்கு இப்போ நான் இருக்கிற இந்த ரூமில் வந்துட்டு ஃபேனே இல்லை. எதனா ஃபேன் ஓடிட்டு இருந்தால் நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்காது. அதான் நான் ஃபேனை கூட ஆஃப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நானும் தேடி பார்க்குறேன், எனக்கு வந்து கையிலே இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல. இங்கே பாருங்கள், இங்கே ஏற்கனவே ஒரு சீட் இருக்குங்க, யாரோ உடச்சி போட்டிருக்காங்க போல இருக்குது. இது யார் செஞ்சது? சத்தியமான இது நான் செய்யலை, நான் எதர்ச்சியாக தான் இருந்தேன். இப்போதைக்கு ஒரு 10 சீட் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் 9 இருக்குது, இன்னும் ஒன்று கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய இருக்குது. தேடிக்கிட்டே தான் இருக்கேன், கிடைச்ச மாதிரியே தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே வேறு இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கிடச்சிரும் தான் நான் நினைக்கிறேன்.
இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு ஓகே. எனக்கு வந்து நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஓகே கிடச்சிருச்சு கைஸ். 10 சீடு வந்து கிடச்சிருச்சு. தெரிஞ்சு இப்போது சூரியன் மறையுது. இங்கே பாருங்கள், சூரியன் வந்து மறையுது. நம்ம டக்குன்னு இப்போ போய் தூங்கணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு இப்போ நான் வீட்டுக்கு போகணும். நான் வேறு நதிக்கரை தோருக்கு பாருங்கள் என் வீடு. சூரியன் வேறு மறையுது. நான் வேறு என்னோடய வீட்டுக்கு வந்து உடனே போய் இப்போ நான் தூங்கணும் வேறு கைஸ். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சீட் இருக்குது. நம்ம இதை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போவோம் கைஸ். ஏன்னா சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம சீக்கிரம் வந்து போகணும். ஏன்னா நான் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கண்டுக்காதீங்க கைஸ். அதுவும் இல்லாமல் ராத்திரி ஆனால் வேறு ஜாம்பி வேறு வரும் கைஸ். அதுக்காக தான் நான் பயப்படுறேனே, இவ்வளோ பயப்படுறேனே. ஸோ டக்குன்னு நம்ம வந்து போய் தூங்கிடுவோம். இப்போ நான் டக்குன்னு போய் தூங்கிட்டேன். ஓகே தூங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி இப்படி தான் கைஸ். இப்போ வந்து எழுந்திரிச்சிட்டோம். இப்போ வந்து மார்னிங் ஆகிருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்கள் மார்னிங். இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ சூரியன் உதயாகுது. இந்த சைடு சூரியன் உதயமாகுது. ஓகே கைஸ், இதோடு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். இருங்க, நான் இந்த சைடு வந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ பாய் கைஸ், பாய்.